ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் வந்து இந்த பொய்டிக் டிவைசஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு பொய்டிக் டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, பொய்டிக் டிவைசஸ் என்ன மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம இந்த குட்டி வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பொய்டிக் டிவைசஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணுன்னா வந்து சிம்பிளான ஒரு விஷயந்தான். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அதை வந்து சில ட்ரிக்குகள் இருக்குது, அந்த ட்ரிக் மூலமாக நீங்கள் வந்து அழகாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி வந்து ஒரு பொய்டிக் டிவைஸ். அதில் வந்து என்ன இருக்குன்னா ஆஸும் லைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை லவ் இஸ் லைக் அ ரெட் ரோஸ். நல்லா பார்த்துக்கோங்க, மை லவ் இஸ் லைக் அ ரெட் ரோஸ். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் அதுக்கு நான் சொல்கிறேன். நாண்டி ஷீ இஸ் ஆஸ் ஸ்வீட் அஸ் கேண்டி. நாண்டி ஷீ இஸ் ஆஸ் ஸ்வீட் அஸ் கேண்டி. பாருங்கள், இது வந்து சிமிலி. ஒரு ரெண்டு விஷயத்த ஆஸும் லைக்கையும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு சிமிலி. அதுக்கப்புறம் மெட்டாஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸும் லைக்கும் இல்லாமல் கம்பேர் பண்ணுறாங்கல்ல, அதான் வந்து மெட்டாஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். பாருங்கள், கேமலை வந்து எதுக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஷிப்புக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டாஃபர். ஸோ இன்னொரு பொய்டிக் டிவைஸும் நம்ம வந்து பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து பர்சானிஃபிகேஷன்னா என்ன? பர்சானிஃபிகேஷன்னா ஒரு நான் லிவிங் திங்குக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்குறது, அதான் பர்சானிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் த டோர் டுவைஸ். பார்த்தீங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் த டோர் டுவைஸ். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்கள் கிளாஸ் 10th இருந்து நான் சொல்கிறேன். ட்ரீஸ்னு அந்த போயம் ஆண்ட்ரனி ரிச் எழுதின போயம். அந்த போயமில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதில் வந்து என்ன இருக்குன்னா வந்து the trees which are staying inside it started to move outside. ட்ரீ வந்து வெளியே போகுமா? அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் 12th ஒரு போயம் இருக்குது, மை மதர் அட் 66ன்னு. அந்த போயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா the trees which were standing when I was moving forward it started to sprintன்னு. ட்ரீ வந்து ஸ்ப்ரிண்ட்னா என்னது? ட்ரீ வந்து ஓடுமா, ஒரு மரம் வந்து ஓடுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கறது தான் வந்து பெர்சானிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் 3 இது பார்த்தோம்: சிமிலி, மெட்டாஃபர் அண்ட் பெர்சானிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொய்டிக் டிவைசஸ் எந்த டவுட்னாலும் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்பவே, உங்களோட ஒரு ஷேர் ஒரு லைக் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.